அப்போ நம்ம பார்த்தது என்ன, ஒரு ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட் இஸ் எல்சி சர்க்கியூட், ஃப்ரீக்வன்சி சஸ்டெய்னிங் சர்க்கியூட் வேணும். ஸோ லெட் அஸ் ஹேவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எ பிளாக் டயக்ராம் ஃபார் ஆசிலேட்டர்ஸ். எல்சி ஆசிலேட்டருக்கு பிளாக் டயக்ராம் வரையலாம் முதல்ல, அப்புறம் ஒரு டைப் ஆஃப் எல்சி ஆசிலேட்டர் நம்ம வரையலாம், படிச்சுக்கலாம். ஸோ பிளாக் டயக்ராம் முதல்ல வரைகிறேன். ஹவ் டு ஐ ட்ரா த பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். இது வந்து வில் டேக் திஸ் ஆஸ் வாட் யூ கால் ஆம்பிளிஃபையர். ஸோ இது ஆம்பிளிஃபையர், இது வித் ஃபீட்பேக் சர்க்கியூட் வரணும். நம்ம அதுக்கு முன்னாடி எல்சி ஆசிலேட்டர் சர்க்கியூட் வரணும் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஸோ எல்சி ஆசிலேட்டர் சர்க்கியூட்டுங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட். இது இது என்ன பண்ண போகிறோம், இந்த அவுட்புட் எடுத்து ஃபீட்பேக் கொடுக்கணும். திஸ் இஸ் ஃபீட்பேக் நெட்வொர்க், கிவ் இட் பேக். ஸோ இங்கே இன்புட் எதுவுமே இருக்காது. யூ நீட் அ ஆசிலேட்டர், யூ நீட் அ ஃபீட்பேக். இது என்ன இருக்கணும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கணும். இந்த இடத்துல இந்த எல்சி நெட்வொர்க் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஐடியா ஆஃப் பிளாக் டயக்ராம் ஆஃப் அ எல்சி ஆசிலேட்டர். அப்போ தேர்ஃபோர் இந்த ஃபீட்பேக் பாயிண்ட் இருக்கிறதால இது என்ன ஆகும், சஸ்டெயின்டா உங்களுக்கு இந்த டேம்பிங் ஆகாமல் சஸ்டெயின்டா ஆசிலேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதில் இந்த எல்சி ஆசிலேட்டர் இதுக்கு பேர், இது ஸ்டோரிங் எனர்ஜி தானே, அதனால இதுக்கு பேர் டேங்க் சர்க்கியூட்னு பேர். அப்போ பேசிக்காக என்னெல்லாம் வேணும், இப்போ உனக்கு டேங்க் சர்க்கியூட் வேணும். டேங்க் சர்க்கியூட்டுங்கிறது இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், எல்சி சர்க்கியூட்டை யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் என்ன வேணும், ஒரு மெயின்டைனிங் டிவைஸ். இது வந்து ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் டிவைஸ். இது ஃப்ரீக்வன்சி மெயின்டைனிங் டிவைஸ்க்கு என்ன வரணும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் வேணும். தட் இஸ் ரீஜெனரேட்டிவ் ஆம்பிளிஃபையர். திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி சஸ்டெய்னிங். ஏன்னா இது டிட்டர்மினிங்னு எது சொன்னோம், த ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் கிவன் பை ரூட் ஆஃப் 1/√ ஆஃப் எல்சி. இதுலேருந்து ஒமேகா இஸ் 2πf. அந்த எஃப் அப்போ இதுலேருந்து எழுதிடலாம் 1/2π இல்லையா, 1/1/√√ ஆஃப் எல்சி இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட் இது எல்சி, அதான் இது. இது இந்த என்டையர் ஐடியா ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் இஸ் ஃப்ரீக்வன்சி சஸ்டெய்னிங் சர்க்கியூட். என்ன பண்ண போகிறோம் இப்போ, ஒரு திஸ் இஸ் பிளாக் டயக்ராம். ஆக்சுவல் எல்சி ஆசிலேட்டர்ஸ் நிறைய இருக்குது, வெரைட்டிஸ் ஆர் அவைலபிள். அதில் ரெண்டு முக்கியமான வெரைட்டி நம்ம வச்சுருப்பாங்க. ஹார்ட்லேங்கிறவர் கண்டுபிடிச்சது, அதாவது டிசைன் பண்ணதும். இன்னொன்று வந்து கால்பிட்ஸ். உங்கள் புக்கில் அந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டிருக்கு, அப்பாஸ்ட்ரஃபி எஸ் இல்லை, அவர் பேர் கால்பிட்ஸ், ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு பேர் எஸ் முடிகிற மாதிரி இதில் கால்பிட்ஸ்னு முடியும் அவர் பேரை. அதனால் அப்பாஸ்ட்ரஃபி போடக்கூடாது, கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் அதை. ஸோ ஹார்ட்லே ஆசிலேட்டர், கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். இந்த ஹார்ட்லேக்கும் கால்பிட்ஸுக்கும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் தான் நமக்கு புக்கில் சிலபஸில் கொடுத்துருக்கிறதால கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ வி நீட் ஆம்பிளிஃபையர், டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர், வி நீட் அ ஃபீட்பேக் நெட்வொர்க், வி நீட் திஸ் டேங்க் சர்க்கியூட். இந்த டேங்க் சர்க்கியூட்லேருந்து ஃபீட்பேக் நெட்வொர்க் எப்படி ஜென்ரேட் பண்ணி நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க போகிறோங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டயக்ராம் வழியாக சொல்லி காமிக்க போகிறேன். இப்போ கால்பிட்ஸ் ஆசிலேட்டரோட டயக்ராம் வரையலாம். நமக்கு தெரிஞ்ச முதல்ல என்ன வரையணும், வி நீட் தி ஆம்பிளிஃபையர், டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் ஃபர்ஸ்ட் இல்லையா. ஸோ இதனுடைய நெட்வொர்க் இப்படி தானே இருக்கும். இப்போ இதில் இந்த கெப்பாசிட்டன்ஸ் எதுவும் வேண்டாம், நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் போகிறோம். ஆம்பிளிஃபையரில் தானே நம்ம கெப்பாசிட்டன்ஸ்லாம் வேண்டி இருந்தது. இப்போ நெட்வொர்க் எப்படி இருந்தால் போகிறோம். ஸோ திஸ் வில் பி ப்ளஸ் விசிசி அண்ட் இந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, the output will be now given to the LC circuit. உங்க புக்ல போட்டிருக்க மாதிரி LC circuit போடுறேன். இது the C in the C capacitor in Colpitt's idea என்னன்னா is split into C1 and C2. Is split into C1 and C2 and the middle portion and of course LE வரைஞ்சி வச்சிடலாம். So இந்த இடத்துல C is split into C1 and C2. C1 C2 என்ன இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. அதுதான் கால்பிட்ஸோட ஐடியா. அப்போ C will become C1 C2 by C1 plus C2. ஞாபகம் இருக்கா, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சது. கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் போடும்போது they will be contributing to C as parallel resistor மாதிரி C1 C2 by C1 plus C2 னு. So this network இங்கே வரும். இந்த ஒரு பார்ட் எடுத்து இன்புட்டை கொடுக்கணும். this will so the LC இந்த இடத்துல கால்பிட்ஸோட ஐடியா என்ன அட்வான்டேஜ்னா,
எல்சி ஃப்ரீக்வன்சி டிட்டர்மினிங் சர்க்கியூட்லேருந்து ஃபீட்பேக்கும் கொடுக்க போகிறோம். எந்த பார்ட்டை ஃபீட்பேக்காக கொடுக்க போகிறோம்? தோ திஸ் பார்ட் C1 C2 பிரிச்சது காரணமே இதுதான். என்டையர் திங் இஸ் எல்சி ஆசிலேட்டர் சர்க்கியூட். அதில் C1 உடைய அவுட்புட்டை மட்டும் எடுத்து ஃபீட்பேக்கில் கொடுக்குறோம், இன்புட்டில் சைடில் கொடுக்குறோம். தெரியுறதா? ஸோ திஸ் இஸ் கிரவுண்டட், திஸ் பார்ட் இஸ் கிரவுண்டட். ஸோ திஸ் ஐடியா ஆஃப் ஸ்பிளிட்டிங் த C எதுக்குன்னு புரிஞ்சுதா? வோல்டேஜ் அக்ராஸ் C1 இஸ் ஃபீட்பேக். இப்போ இது எப்படி பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? பாசிட்டிவ் ஃபீட்பேக்கான்னு பார்க்கணும், ரைட்? எப்படி பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கான்னு பார்க்கலாமா? சப்போஸ் திஸ் அவுட்புட் என்ன இருக்கும்? ஏசியாக தானே இருக்கும் நமக்கு. ஸோ இந்த அவுட்புட்டுங்கிறது ஏசியில் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் போகும் நெகட்டிவ் போகும் இல்லையா? சப்போஸ் இது பாசிட்டிவ் இருக்குன்னா இந்த C2 இந்த எண்டு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடும்? நெகட்டிவ் ஆகிடும். ரிமெம்பர் C1 இஸ் இன் சீரீஸில் இருக்கிற கெப்பாசிட்டர். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிக்கும்போது எப்படி படித்தோம்? சீரீஸில் கனெக்ட் பண்ணால் இது நெகட்டிவ் இருந்தால் இது என்ன ஆகிடும்? இது பாசிட்டிவ் ஆகிடும், இது நெகட்டிவ் ஆகிடும். தெரியறதா? அப்போது சாரி நெகட்டிவ் தான்மா, நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாகவும் பாசிட்டிவாக இது நெகட்டிவ் ஆகிடும். இந்த பிளேட் இப்போ இந்த மொமெண்ட் தட் இந்த C2 இந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ்னா இந்த பக்கம் இருக்கிறது C1 வந்து நெகட்டிவ் ஆகிடும். அதாவது இதுக்கு ஆப்போசிட் ஆகிடுது. கவனிச்சியா? அதாவது இதுக்கு என்ன இருக்கோ அதுக்கு 180 டிகிரிஸ் அப்போ ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிறது. ஸோ திஸ் இஸ் அ LC network itself will give you extra 180 degree phase shift. அப்போ இங்க இருக்கிறது 180 ஏற்கனவே வந்திருக்கும். இன்புட்டை விட 180 ஏற்கனவே வரப்போறது இல்லைங்க. V0 இன்புட்லேருந்து என்ன வருது? டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் ஃபேஸ் 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இந்த நெட்வொர்க் ஆனது 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் என்ன ஆகுது? ஃபேஸ் டிஃபரன்ஸ் எய்தர் 0 அல்லது ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிகம்ஸ் 2π or 360 degrees. So this is nothing but the positive feedback idea. ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் ஐடியா என்ன அர்த்தம்? இங்கே இன்புட்டில் வரக்கூடிய இந்த ஃபீட்பேக் வோல்டேஜ் ஷுட் பி பாசிட்டிவ்னா இங்கே வந்து பாசிட்டிவ் இருந்தால் இங்கே நெகட்டிவ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் இருந்தால் இங்கே வந்து பாசிட்டிவாக ஆகிடும். ஏன்னா திஸ் அகேன் அடிஷ்னலாக 180 டிகிரிஸை அல்லது பை ரேடியனை இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. எது? எல்சி சர்க்கியூட். எப்படின்னு புரிஞ்சுதா? சப்போஸ் இங்கே நெகட்டிவ் இருந்ததுன்னா, இங்கே நெகட்டிவ் இருந்தால் இது பாசிட்டிவாக இருக்கும், அப்போ இது நெகட்டிவாக இருக்கும், இது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ இது எப்பவுமே இந்த C2க்கும் இந்த எண்டும் இந்த C1ஓட இந்த எண்டும் இந்த இதுக்கு எக்ஸாக்டாக 180 டிகிரிஸ் ஆப்போசிட்டாக இருக்கிறதால திஸ் எல்சி நெட்வொர்க் இட் செல்ஃப் வில் ப்ரொவைட் தட் ஃபீட்பேக்கு வேண்டிய பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு 180 கொடுத்து 2π அல்லது 360 மாற்றி விடுறது. ஸோ நம்ம இதில் கால்பிட்ஸோட ஐடியாவை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கும் தனியாக ஒன்றும் கிடையாது. ஒரு பார்ட் இந்த CA ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பார்ட் ஆஃப் CA ஃபீட்பேக்காக கொடுக்குறோம். அதில் நமக்கு தேவையான பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் நடக்கிறதுன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபைனலாக அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வரும்பொழுது 2π 1/√of LCயில் C எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த C இன் சீரீஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று அவுட்புட் எங்கேருந்து மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா V output is measured across the oscillation frequency measured across C2. So what is C1 upon the voltage across C1 is the feedback voltage. The feedback voltage VF. So naturally nama feedback ratio nu paapom illaya. What is feedback ratio in the case la? VF by V0 feedback ratio சொல்லி கொடுத்தேனே. அப்போ V0 ங்கிறது இது, VF ங்கிறது இது. இஸ் இந்த மற்ற எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் பண்ணும்பொழுது V0ங்கிறது VFங்கிறது என்ன? C1க்கு அக்ராஸாக வருது. அப்போ C1க்கு அக்ராஸாக வருது XC1ன்னு வரும், இது XC2ன்னு வரும். V0 C2 அக்ராஸா. Xங்கிறது என்ன? இம்பிடன்ஸ். XCங்கிறது இம்பிடன்ஸ் என்ன? 1/ωc. ஞாபகம் இருக்கா? இம்பிடன்ஸ். ஸோ அல்லது வடி கால் ரியாக்டன்ஸ்னு சொல்லணும், இம்பிடன்ஸ் சொல்லக்கூடாது. ரியாக்டன்ஸ் ஆஃப் C1 ரியாக்டன்ஸ் ஆஃப் C2 இது சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/ωc போட்டால் இது C2/C1 வரும். ஸோ the beta feedback ratio for the case of Colpitts oscillator is C2/C1. எப்படின்னு புரிஞ்சுதா? ஸோ வோல்டேஜ் ஃபைனலாக ஏசி சிக்னலை நம்ம எங்கே மெஷர் பண்ண போகிறோம்? அக்ராஸ் C2 மெஷர் பண்ண போகிறோம். அக்ராஸ் C1 தான் என்ன எடுத்து ஃபீட்பேக்காக வந்திருக்கு. ஸோ ஃபீட்பேக் வோல்டேஜ் பை V0 தான் பீட்டா, தட் இஸ் கிவன் பை XC1/XC2. பட் XCங்கிறது என்ன?
the reactance of the capacitor. So C2 by C1 வரும். That is the feedback ratio. And frequency ல C substitute பண்ணும்போது C1 C2 by C1 plus C2 னு substitute பண்ணணும். So this is a basic idea of Colpitt's oscillator. Hartley உடைய oscillator என்ன பண்ணுவாரு, C வந்து 1 ஆக்கிட்டு L ஸ்ப்ளிட் பண்ணுவாரு. L ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிப்பாரு, L1 L2 னு. So L1 part வந்து once again will give you the feedback. L2 partல இருந்து output எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு வரும்பொழுது Hartley ஓடுது ரொம்ப ஈஸி. Colpitt's ஆல்ட்ரேவும் ரொம்ப ஒரே டைப் ஆஃப் மெக்கானிசம் தான் ஒர்க் பண்றது. ஸோ அதே போல் இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் ஆஃப் 180 degrees கிடைச்சிரும். இன்ஸ்டெட் ஆஃப் Hartleyல வரும்போது இந்த இன்ஸ்டெட் ஆஃப் splitting the C, he is going to split the L like this. So the L1 இது L2. இந்த பார்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த பார்ட் எடுத்து இன்புட்ல கொடுப்பாங்க. தெரியுறதா? அக்ராஸ் L1 அப்போ ஃபீட்பேக் ஆகும். அப்போ Hartley ஆசிலேட்டரும் கால்பிட் இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பீட்டா ஃப்ராக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ் L1 தான். L1ங்கிறது என்னது, இன்புட்ல கொடுத்தது, அதாவது ஃபீட்பேக்காக கொடுத்தது. எக்ஸ் L2 அக்ராஸாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், L2 அக்ராஸாக தான் அவுட்புட் எடுக்க போகிறோம். அவுட்புட் வோல்டேஜ் வரும். இது ஃபீட்பேக் வோல்டேஜ், இது அவுட்புட் வோல்டேஜ். இங்கே எப்படி இது வந்து ஃபீட்பேக் வோல்டேஜ், இது அவுட்புட் வோல்டேஜாக இருந்தது இல்லையா? அது போல் அப்போ XL1, XLங்கிறது எவ்வளோ நம்ம இருக்கா, L ஒமேகா. அப்போ இது என்ன வரும், L1 by L2. Hartleyல L ஸ்ப்ளிட் பண்ணுறதால L1 by L2 is a feedback ratio. Frequency once again Cங்கிறது இது ஆக்சுவல் C. ஸோ டோட்டல் Lங்கிறது ஃப்ரீக்வன்சியில் எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல L is equal to சீரீஸில் இருக்குது L1 plus L2 ஆகிடும். ஸோ அங்கே C and C1 C2 ஸ்ப்ளிட் பண்ணுறதா, இங்கே L1 L2 ஸ்ப்ளிட் பண்ணி, ஸோ த ரேஷியோ L1 L2ல வரும், இங்கே Cல வரும். திஸ் இஸ் ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் Hartley அண்ட் Colpitt's ஆசிலேட்டர். ஃபங்க்ஷனிங் எல்லாம் சேம். ஸோ உங்கள் புக்கில் Hartley இல்லை இருந்தாலும் இது சிமிலாரிட்டி இருக்கிறதால அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ திஸ் brings us to the end of entire oscillator circuits and the third important application of transistor, switch, amplifier, oscillator. Amplifierல the feedback amplifierல negative feedback amplifier ரியலா அட்வான்டேஜ் இருக்கு. பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் தான் ஆசிலேட்டரா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு, சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். சஸ்டெய்னிங் சர்க்யூட் இஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்.